இந்த டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தோர்னு சொல்லப்படுற ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படுது. இந்த தோர்னு சொல்லப்படுற சாஃப்ட்வேரை கூகுளே உங்களால் அஃபிஷியலாக டெவலப் பண்ண முடியும். இந்த டார்க் வெப்னா என்ன, ஏன் கவர்மெண்ட் இதை பேன் பண்ணாமல் இருக்காங்க, சில்க் ரோட்னு சொல்லப்பட்ட ஒரு டார்க் வெப் சாம்ராஜ்யத்தை உருவாக்குற ஒரு 27 வயசு பையனோட கதையும் இந்த வீடியோவில் நம்ம டீடாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் மிஸ்கோர், நான் அவங்க சேனல். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு குட்டி மோட்டிவேஷன் வந்து கொடுக்குது. நம்ம யூஸ் பண்ணுற கூகுள், விக்கிபீடியா மாதிரியான இணையதளங்கள் எல்லாமே சர்ஃபேஸ் வெப் கேட்டகரியில் தான் வரும். இந்த சர்ஃபேஸ் வெப் கேட்டகரியில் வர இணையதளங்களை யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இஸ்ரோவோட விக்கிபீடியா பேஜை யாரா இருந்தாலும் பார்க்க முடியும். பப்ளிக்காக கிடைக்கிற நியூஸ் ஆர்டிகல், கம்பெனி வெப்சைட், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் கூட இந்த சர்ஃபேஸ் வெப் கேட்டகரியில் தான் வரும். நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் சர்ஃபேஸ் வெப், டீப் வெப், டார்க் வெப்னு சொல்லி 3 கேட்டகரியில் பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பேங்கோட இணையதளத்தில் போய் பார்க்குறீங்கன்னா இது எல்லாமே டீப் வெப் கேட்டகரியில் வரும். ஏன்னா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு இல்லாமல் அந்த டீட்டெயில்ஸை வேற யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு சாதாரண விக்கிபீடியா பேஜை பார்க்கணும், இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா கூகுள் குரோம், சஃபாரி மாதிரியான வெப் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் டார்க் வெப்போட கதையே வேற. உங்களால் ஒரு டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தோர் மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படுது. இந்த தோர் சாஃப்ட்வேரை கூகுளே உங்களால் அஃபிஷியலாக டெவலப் பண்ண முடியும். ஆனால் ஒரு வாட்டி உள்ள போனீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கு பாதுகாப்புன்னு சொல்கிற ஒரு விஷயமே இருக்காது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, கூகுள்லேயே அவைலபிளாக இருக்கா, அப்போ ஏன் இதை கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இந்த ஐ படத்தில் சொன்னது மாதிரி மெயின் வில்லனே அவங்க தாண்டா. ஏன்னா இந்த தோர் சாஃப்ட்வேர் உருவாக்குனதே நம்ம அமெரிக்கன் கவர்மெண்ட் தான். டார்க் வெப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம இன்டர்நெட்டில் தேடுறோம்னா அதோட டேட்டாவை ஒரு சர்வரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சர்வரில் இருந்து அந்த டேட்டாவை இன்டர்நெட் நமக்கு காட்டுது. அந்த சர்வருக்கு அதோட டேட்டாவை யாருக்கு கொடுத்தோன்னு சொல்கிற ஞாபகம் இருக்கிற காரணத்தினால போலீஸ் உங்களோட ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனால் டார்க் வெப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கொடுத்தோம், யார் தேர்ந்தாங்கன்னு சொல்கிற எந்த விதமான டேட்டாவையும் எடுக்க முடியாத காரணத்தினால தான் அதுக்குள்ள பல சட்டவிரோதமான செயல்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, அந்த சர்வருக்கு அதோட டேட்டாவை யாருக்கு கொடுத்தோன்னு சொல்றது கூடவா ஞாபகம் இருக்காது சொல்லி கேட்குறீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் தான் 1990 அமெரிக்கன் மிலிட்ரி பண்ணுவார் ஆராய்ச்சி. அமெரிக்காவில் இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவல் ரிசர்ச் லெபார்டரியில் அமெரிக்கன் மிலிட்ரி அவங்க பேசுறத மற்ற நாடுகள் ஒட்டி கேட்க முடியாத மாதிரி ஒரு இன்டர்நெட்டை பண்ண நினைக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் தான் ப்ராஜெக்ட் தோர். இந்த ப்ராஜெக்ட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் டைரக்டா ஒரு சர்வர் கிட்ட பேசுறதுக்கு பதிலாக பல சர்வர் கிட்ட பேசுறது மாதிரி ஒரு நெட்வொர்க் வந்து பண்றாங்க. இதோட பேர் தான் ஆனியன் ரவுட்டிங். சுருக்கமா சொல்லணும்னா வெங்காயம் மாதிரி உரிக்க கடைசியில் எதுவுமே இருக்காது. இந்த செட்டப்பை கவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுத்த கணித மேதாவிகளோட பேர் தான் பால் சைவர்சன் மற்றும் டேவிட் கோல்சன். அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் இந்த ஒரு ஆனியன் ரவுட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட இந்த சீக்கிரட்டான பேச்சு வந்து அதிக காலம் வந்து நீடிக்கல. 2002 பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சாதாரண ஒரு குடிமகனுக்கும் யாருக்கும் தெரியாமல் பேசுறதுக்கான பேச்சுரிமை இருக்குன்னு சொல்லி 2002 இந்த தோர் ப்ராஜெக்டை பப்ளிக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி சொன்னால் இதுக்கப்புறம் யாராலையும் இந்த தோர் ப்ராஜெக்டை பப்ளிக்காக வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ பிரச்சனை என்னன்னா, சாதாரண ஒரு குடிமகனுக்கு கவர்மெண்டோட அனுமதி இல்லாமல் இந்த டார்க் வெப்புக்குள்ளே என்ன வேணாலும் விற்கவும் வாங்கவும் முடியும். இந்த டார்க் வெப்பை பப்ளிக் ஆக்கின அதே வருஷம் தான் பல போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் அடங்கின வெப்சைட் வந்து இந்த டார்க் வெப்புக்குள்ளே வந்து வருது. 2006 ட்ரக் பேலஸ்னு சொல்கிற ஒரு சைட் வந்து ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2009 டார்க் மார்க்கெட்னு சொல்கிற ஒரு சைட் வந்து ஃபேமஸ் ஆகுது. இந்த 2 சைட்லையுமே உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த விதமான போதைப் பொருட்களையும் வந்து வாங்க முடியும், அதுவும் பிட்காயினை யூஸ் பண்ணி. இந்த டார்க் வெப்புக்குள்ளே நடக்கிற பெரும்பாலான பரிவர்த்தனைகள் பிட்காயினை யூஸ் பண்ணி தான் பண்ணுறதால இதை ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு முடியாத காரியமாக தான் இருக்குது. இதோட மறைவில் தான் போதைப் பொருட்கள், ஆயுதங்கள், அரிய வகை பாம்பு விஷயங்கள், அப்பாவி பெண்கள்னு சொல்லி எல்லாத்தையும் விற்கவும் வாங்கவும் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன ட்ரக் பேலஸ், டார்க் மார்க்கெட் மாதிரியான இணையதளங்கள் ஒரு இணையதளம் வந்ததுக்கு அப்புறம் காணாமல் போச்சுன்னு கூட சொல்லலாம். அதுதான் ஒரு 27 வயசு பையன் கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி ஆகணும்னு சொல்லி 2011 டார்க் வெப்புக்குள்ள ஆரம்பிச்ச சில்க் ரோட்னு சொல்லப்படுற ஒரு இணையதளம். ஜஸ்ட் 1 மினிட், இந்த வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடியோட ஸ்பான்சர் வந்து ரெட் ப்ளூ டூர்ஸ். பட்ஜெட் டூர் பேக்கேஜஸ் தான் இவங்களோட மெயின் அட்ராக்ஷனு. தாய்லாந்து, கோவா, பட்டாயான்னு சொல்லி உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனை வெறும் 6000க்குள்ள இவங்க வந்து கொண்டு போகிறாங்க. டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் கிளிக் பண்ணி என்கொயர் பண்ணிக்கோங்க. இந்த சில்க் ரோடு வெப்சைட்டை தார் ப்ரௌசர் யூஸ் பண்ணி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே திருடப்பட்ட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், ஆபாச வீடியோக்கள், ட்ரக்ஸ் மற்றும் ஆயுதங்கள் சொல்லி ஒரு குட்டி Amazon.com இந்த பையன் வந்து உருவாக்கியிருக்கான். ராஸ் உல்பிரிட்ஜ்னு சொல்லப்படுற இந்த பையன் வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நல்லா படிக்கிற ஒரு பையன். கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் டாப்பர்னு சொல்லலாம். அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய ஐடியாலஜிஸ் வந்து வளர ஆரம்பிக்குது. நம்ம ஏன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஏன் மக்கள் எப்படி வாழணும்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஐடியாலஜிஸ் வந்து அவன்
அவனுக்குள்ள வளர ஆரம்பிக்குது. ராஸோட இந்த ஒரு மனதில் தான் வருங்காலத்தில் அமெரிக்கன் கவர்மெண்டால் தேடப்பட்ட சில்க் ரோட்னு சொல்லப்படுற ஒரு டார்க் வெப் வெப்சைட்டை உருவாக்க தூண்டுது. ராஸ் உல்பிரிட்ஜ் இந்த வெப்சைட்டை உருவாக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு கொஞ்சமாக தான் கோட் எழுத தெரியும். அதனால் ராஸுக்கு செம்மையா கோட் எழுத தெரிகிற ஒரு கூட்டாளி வந்து தேவைப்படுது. அப்படி ராஸ் பிட்காயின் சம்மந்தப்பட்ட ஒரு பேஜில் ஒரு போஸ்ட் வந்து போடுறாரு. அது எப்படின்னா, என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஒரு லீட் டெவலப்பர் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ராஸ் உல்பிரிட்ஜ் அவனோட அஃபிஷியல் மெயில் ஐடியை வந்து போஸ்ட் பண்ணுறான். இதுதான் அவனுக்கு வருங்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை அமையுது. ரிச்சர்ட் பேஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் ராஸுக்கு வந்து இருந்தா. இந்த ரிச்சர்ட் பேஸும் ராஸும் சேர்ந்து தான் இந்த சில்க் ரோடு வெப்சைட்டை வந்து உருவாக்குறாங்க. இவங்க இந்த வெப்சைட்டை ஆரம்பிச்சு 2 மாசத்திலே 20 கோடியை வந்து சம்பாதிக்கிறாங்க. இவங்க இந்த சில்க் ரோடு வெப்சைட்டுக்கு அதிக கஸ்டமர்ஸை கொண்டு வர ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்றாங்க. அதனால மற்ற வெப்சைட்ல போய் நான் இந்த மாதிரி சில்க் ரோடு வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணேன், அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் போஸ்ட் பண்ற மாதிரி போஸ்ட் பண்றாங்க. இப்படி சில்க் ரோடு வெப்சைட்டை பார்த்து அதிக கஸ்டமர்ஸ் வந்து வராங்க. அமேசான், ஃபிளிப்கார்ட் வெப்சைட்ல ப்ராடக்ட்டுக்கு ரேட்டிங் கொடுக்குற மாதிரி இவங்க செல் பண்ற ட்ரக்ஸுக்கும் ரேட்டிங் கொடுக்க முடியும். ஒருவேளை ஒரு ட்ரக்குக்கு கம்மியான ரேட்டிங் இருந்துச்சுன்னா அந்த ட்ரக்கை இந்த சில்க் ரோடு வெப்சைட்ல இருந்து யாருமே வாங்க மாட்டாங்க. 2011 ஜார்டார் எகியான்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் சிகாகோ ஏர்போர்ட்ல சந்தேகப்படும்படியான நிறைய பார்சல் வந்து பாக்குறாரு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்குள்ள போதைப் பொருட்கள் இருக்கிறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. சரி, இந்த பார்சல் டெலிவர் ஆகிற அட்ரஸ்ல போய் விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லி அங்க போய் விசாரிச்சு பார்க்கும்போது தான் அவங்க இந்த சில்க் ரோட்னு சொல்லப்படுற ஒரு வெப்சைட்ல ஆர்டர் பண்ணதா அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்டுக்கு வந்து தெரிய வருது. அந்த ஏஜென்ட் இந்த சில்க் ரோட் வெப்சைட்டை பத்தி கூகுள்ல தேட ஆரம்பிக்கும் போது தான் இந்த வெப்சைட் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு சொல்லி அவருக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதோட சீரியஸ்னஸ் அந்த ஏஜென்ட் யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் அந்த வெப்சைட் பின்னாடி இருக்கிற அந்த நபரை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெப்சைட்டை உருவாக்குற ராஸ் கிட்ட அவனோட ஃப்ரெண்ட் நம்ம பண்றோம் நிப்பாட்டி ஆகணும் சொல்லும்போது, ராஸ் நான் அந்த வெப்சைட்டை ஏற்கனவே ஒருத்தன் கிட்ட வித்துட்டேன், ஸோ எனக்கும் அந்த சில்க் ரோட் வெப்சைட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து சொல்றான். அதுக்கப்புறம் ராஸ் தனியாக அந்த சில்க் ரோட் வெப்சைட்டை வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அமெரிக்கன் கவர்மெண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லி சர்ச் பண்ற நேரத்தை தான் கேரி ஆல்ஃப்ரோன்னு சொல்லப்படுற ஏஜென்ட்டுக்கு ராஸ் உல்பிரிட்ஜ் வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லீட் டெவலப்பர் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ண அவனோட அஃபிஷியல் இமெயில் ஐடி வந்து கிடைக்குது. அதோட யூசர் நேம் வந்து ஃப்ராஸ்டி. இந்த ஃப்ராஸ்டி யூசர் நேமை கேரி ஆல்ஃப்ரோட் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்காரு. அது எங்கன்னா FBI இந்த சில்க் ரோட் வெப்சைட்டோட சர்வர் எங்க இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அது வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிறதா அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அப்படி அவங்க சுவிட்சர்லாண்டில் வந்து கிளம்பி போறாங்க. இப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்கிற அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அந்த சர்வர் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிற ஃப்ராஸ்டின்னு சொல்லப்படுற ஒரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதா அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இப்போ FBIக்கு யாரை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு தெளிவான ஒரு ஐடியா வந்து இருக்கு. 2013 சில்க் ரோட் வெப்சைட் உருவாக்கின ராஸ் உல்பிரிட்ஜை போலீஸ் வந்து அவனோட லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே லாஸ் ஏஞ்சல்ஸ் லைப்ரரியிலேருந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆயுள் தண்டனை வந்து வழங்குறாங்க. ராஸ் வந்து கோர்ட்ல நான் அதை தெரியாம தான் பண்ணேன், எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சினாலும் கோர்ட் வந்து ராஸுக்கு ஒரு செகண்ட் சான்ஸே வந்து கொடுக்கல. இப்போ ராஸ் US ஃபெடரல் பிரிசன்ல அவரோட ஆயுள் தண்டனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோல டார்க் வெப் மற்றும் சிலிகான் ரோட பத்தி தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க நம்புறேன். ஸோ வேற வீடியோல சூப்பரான கடல்ல உங்களை மீட் பண்றேன். டில் தென் சரதஸ்டி சரியும். பை.